திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா இந்த வின்லேண்ட் சாகா சீசன் 2 ஓட ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வின்லேண்ட் சீசன் சாகா 2 பார்த்திங்கன்னா வின்லேண்ட் சாகா 1க்கும் 2க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வின்லேண்ட் சாகா சீசனில் 1ல் பார்த்திங்கன்னா ஃபுல் வயலன்ஸாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் கில்லாக இருக்கும். தார்ஃபின்லாம் ஒரு கொடூரமான கொலைகாரனாக இருப்பான். பட் இந்த சீசன் 2 பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆரம்பிக்கும் போதே நம்ம அவர் அங்கிள் ஒருத்தர் தேடிட்டு வருவார் பார்த்திங்களா. அவர் வந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருப்பார். அங்கே ஒரு அடிமை வைக்கிற இடம்லாம் போய் தார்ஃபின் யாராச்சும் இருக்காங்கன்னு தேடிட்டு இருப்பார். நான் அங்கே வந்து ஒரு அடிமை காட்டியிருப்பாங்க, ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் காட்டியிருப்பாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியிலேருந்து பிரிக்கப்பட்டு போரால் அடிமையாக்கப்பட்டவர் தான். அவரை வந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போகிறாரு, என் வில்லேஜில் வந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு, விவசாயம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனால் இன்னொருத்தர் இருக்கா ஒரு மாதிரி அடிமை. அது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்லேவ். அதுதான் நம்மளோட தார்ஃபின். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு சேடாக ஒரு மனுஷன் கொஞ்சம் வளர்ந்துட்டார், பெரிய பையன் ஆகிட்டார். அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருப்பார். தார்ஃபின் வந்து இவரும் சேர்ந்து வேலை செஞ்சிட்ருப்பார். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வில்லேஜில் நீ இந்த காடெல்லாம் அழித்து எனக்கு லேண்டாக பயிர் செஞ்சு எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் விடுதலை கொடுத்துட்றேன், ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாஸ்டர் சொல்லுவார். சரின்ட்டு வேலை செஞ்சுட்ருப்பாங்க. தார்ஃபின் வந்து பெருசாக பேசவே மாட்டார் எய்னர் வந்து கொஞ்சம் அவர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுவார். எய்னர் வந்து வயலன்ஸ், அவர் வந்து பெருசாக ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் எதுவும் கிடையாது எய்னருக்கு, நார்மல் தான். பட் தார்ஃபின்க்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்கும். அங்கே நிறைய பேர் இவங்களை கலாய்ப்பாங்க, இது பண்ணுவாங்க வேலைக்கு வரவங்கலாம். பட் தார்ஃபின்லாம் எந்த அட்டாக்குமே பண்ண மாட்டார், ஒரு பாட்டுக்கு அமைதியாக இருப்பார். தார்ஃபின் வந்து லைஃப்பில் ரியலைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அதாவது வைலன்ஸ்லாம் கிடையாது, ஒரு ட்ரூ வாரியர்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டுருப்பார். அந்த எல்லாமே அவர் விவசாயம் தான் பண்ணுவார் ஃபுல்லாக. அந்த விவசாயம் பண்ணும்போது அங்கே ஒரு அடிமை பொண்ணு இருக்கும், அதை வந்து எய்னர் கொஞ்சம் லவ் கேர் பண்ணுவார். பட் அவர் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கொலைகாரன், வேறு வில்லேஜிலேருந்து எல்லாம் கொலை பண்ணிவிட்டு தப்பிச்சு வருவான். ஸோ வந்து அவன் தேடி கொள்றதுக்கு அவங்க மாஸ்டரோட ஆளுகள்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த காப்பாற்ற வைக்கிறக்காக எய்னரும் தார்ஃபினும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி சீன்ஸ்லாம் வரும். கடைசியில் வந்து பிரின்ஸ் கேன்யூ பார்த்துருப்பீங்களா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து கிங்காக மாறி இருப்பார். அவர் வந்து அவரோட பிரதர் லைன் ஸ்வீடன்லேருந்து அவரோட பிரதர்லேயே கொலை பண்ணி அந்த கிங்டமே எடுத்துப்பார். அங்கே செழிப்பாக இருக்கீங்களாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது தார்ஃபின் வேலை செய்கிற மாஸ்டரோட அவர் அங்கே இருக்க லேண்ட்ஸும் ஒரு ரொம்ப செழிப்பான லேண்ட்ஸ், அதாவது நிறையா பணம் சம்பாதிக்கிற அப்படிங்களா. அவர் என்ன பிளான் போட்டிருப்பாருன்னா ஒவ்வொரு இடமா அப்படி போய் பிடிப்போம் அப்படின்னு. அப்போ தான் அவர் நினைக்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கென்டில் அவர் பேர், மாஸ்டர் பேர், கென்டிலோட ஃபார்மை போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதாவது எப்படி கென்னியோட ஆர்மி வருது. கென்னியோட ஆர்மின்னா அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லை, அவங்க கூடவே வாரியர்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் பேர்த்த மட்டும் 100 வாரியர்ஸை மட்டும் கூட்டிக்கிட்டு வராங்க வில்லேஜுக்கு. இங்கே வந்து பார்த்தா கென்டில் வந்து இல்லை நான் கிங்கி எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அடிமைகள் 500 பேராட்ட வச்சு வார் பண்ணுறதுக்கு. பட் 100 பேர் சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, அவங்க சீக்கிரமே பாதி பேர்த்தை கொண்டுறாங்க. நெக்ஸ்ட்டு தார்ஃபின் போய் பேசுகிறாரு, இல்லை இந்த வில்லேஜை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சரி ஓகே அப்படின்ட்டு ஒன்றே இல்லை அவர் வந்து கேட்பார், அப்படி உள்ள நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ இல்லை நான் ஓடி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தார்ஃபின் சொல்லுவார். கென்யூவே ஷாக் ஆயிடுவார். ஒரு இவ்வளோ பெரிய வயலன்ஸாக இருந்த மனசு இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கானா, டேஸ் இப்படிலாம் சேஞ்ச் பண்ணுமா பர்சனாக அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தோம்னா, எவ்வளோ வயலன்ஸ் எப்படி பண்ணியிருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்க மனிதன் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவான் அப்படிங்கிற மாதிரி இந்த வேறு முடிச்சுருவாங்க.